ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அக்ஷு. நேற்று நம்ம எது வரைக்கும் பார்த்தோன்னா, நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஒரு கட்சியில் கேண்டிடேட்டாக சேர்கிற வரைக்கும் பார்த்தோம். அதுவும் ஹீரோவோட ஹெல்ப்பால். இப்போ அதுக்கு மேலே வந்து கேம்பெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறாங்க, உன்னை வந்து கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஃபோட்டோவாச்சும் எடுக்கணும். ஸோ நீ வா, கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறாங்க. அப்போது கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் ஒரு கொசு காக்கா கூட இல்லை. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் ஸ்பீச் தரணும், நான் என் அழகான மூஞ்சை வச்சு எல்லாருக்கிட்டேயும் பேசி ஓட்டு வாங்கிடுவேனே சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாங்க, அதெல்லாம் பத்தாது, நீ பேசணும், இப்போவே ஒரு ஸ்பீச் மாதிரி கொடு அப்படிங்கிறாங்க. என்னது இப்போவே? ஆமாம், இப்போவே கொடுத்து அப்படிங்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ண, உனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் சொல்லிட்டு ஹீரோயினி வந்து நல்லா பேசுகிறாங்க. க்ரௌடு கூடுது, ஊன்னு கத்துறாங்க கொஞ்ச நேரம், அப்புறம் போயிடுறாங்க. ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா டிவியில் வெளில தானே பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து அங்கங்கே டிவி இருக்கும்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஹீரோயினின்னு வச்சுக்கலாம். அவங்கள வெதர் கேஸ்டிங் வேலையை விட்டுட்டு போகிறேன், எல்லாருக்கும் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினி ஓகே இவங்க வேலையை விட்டு நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோயினி என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஹீரோயினிக்கிட்ட போய் கேட்பாங்க, ப்ளீஸ் என் கூட வந்து பிரச்சாரத்தில் சேர்ந்துக்கோ, யாருமே என்னை வந்துட்டு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நீ இருந்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின் போது தான் அவங்க கையில் பார்த்தா அவங்க அந்த எம்என் போட்ட ரிங் இருக்கும். ஸோ வந்துட்டு செகண்ட் ஹீரோயினி கேட்பாங்க, உன்னோட இதுவில் வந்து நான் வந்து ஜாயின் ஆகிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினி கேட்கும்போது ஹீரோயினி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ளீஸ் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் வந்து நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கும்போது செகண்ட் ஹீரோயினி எனக்கு இஷ்டம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினி பார்த்தா காலையே போய் விழுந்துருவாங்க, ப்ளீஸ் உன்னை விட்டு எனக்கு வேறு வழியே இல்லை, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹீரோயினி நான் சரி யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினி வெளில வந்து பார்த்தா செம்ம ஷாக்காக இருக்குது, செம்ம கூட்டமாக வேறு இருக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி செகண்ட் ஹீரோயினி வந்துட்டாங்க அப்படின்னு. ஹீரோயினிக்கு ஒரு விஷயத்தையும் அவங்க வந்துட்டு கரெக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹீரோயினி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினி வந்துட்டு ஒரு 4-5 பசங்க குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, அக்கா இது எங்களுக்கு திறந்து தாங்க இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி வந்துட்டு, பசங்களா நீங்கள் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, திறந்து தருவாங்க. உடனே செகண்ட் ஹீரோயினி அப்படின்னு பண்ணுவாங்க. உடனே இது நான் இப்போ திறந்து தரணுமாங்கிற மாதிரியே ஹீரோயினி பின்னாடி திரும்பி கூப்பிட்டு மண்டையாட்டுவாங்க 2 பேரும். ஸோ வந்துட்டு ஹீரோயினி அதை வந்து பாட்டில் திறந்து தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராண்ட்மா கிட்ட, அதாவது வயசானவங்க கிட்ட பேசுவாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நீ க்யூட்டாக நடந்துக்கணுங்கிற மாதிரி ஹீரோயினி கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினியும் வந்து க்யூட்டாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா. ஓ அப்படியா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைம்மா, சின்ன வயசில் நானும் ரொம்ப அழகாக இருந்தேன் உனக்கு தெரியுமா அப்படின் போது, நீங்கள் நிஜமாலேவா சொல்கிறீங்க, அவ்வளோ அழகாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பாட்டி குழஞ்சி பேசிக்கினே இருக்காங்க. உடனே செய்யணும் வந்துட்டு, நான் உன்னை ஆக்டிங் தான் பண்ண சொன்னேன், ஓவர் ஆக்டிங் பண்ண சொல்ல, கொஞ்சம் குறை அப்படின்வாங்களா. ஓ அப்படியா, சரி பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மாவும் வயசானவங்களும் சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்ததே வந்து ஒரு ஸ்பீச் தருவாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோயினி இருக்கனாலே கூட்டம் அள்ளும். அப்போ வந்துட்டு அந்த வயசானவங்களும் வந்து பேசுவாங்க, என்ன உனக்கு ஞாபகம் இருக்காமா அப்படின்னு. உங்களை எப்படி பாட்டி மறப்பேன், நீங்கள் தான் என்னை விட அழகாக இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லம்மா நீ அதை இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்க. அப்புறம் வந்து சின்ன பசங்க 3 பேர் பார்த்தோம்ல. ஸோ அவங்க வந்த 3 பசங்களும் வந்து கேள்வியாக கேட்குறாங்க ஹீரோயினியை. ஆனால் ஹீரோயினியும் வந்து பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. அந்த சின்ன பசங்கன்னா வந்துட்டு சில்லியாக கொஸ்டின் கேட்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது ஹீரோயினியும் பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த குட்டி பசங்க வந்து ஹீரோயினிக்கிட்ட, அக்கா நீங்கள் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கூட சேர்ந்து க்ரௌடும் சேர்ந்து சேர் பண்ண ஆரம்பிச்சிது ஹீரோயினிக்கு. இன்னும் வந்துட்டு எலெக்ஷன் நடக்க இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோயினி வந்து ஹீரோயினிக்கிட்ட பேசுகிறாங்க. என்னன்னா வந்துட்டு, ஹீரோ வந்து செம்மையாக இருக்கான், நான் வந்து ஹீரோக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், நானும் எவ்வளோ நாள் தான் சிங்கிளாக இருக்கும்போது ஹீரோயினிக்கு வந்து ஷாக்காக இருக்குது. ஆனால் வந்து சரின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிடுறாங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோயினி இதோ வந்து நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினியும் ஹீரோக்கு போய் ஹெல்ப் பண்ண போயிடுறாங்க. ஹீரோயினி அதே நினப்பிலே வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வராங்க, என்ன நீ இன்னும் போகலையா வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினி வந்து இதோ இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது, நான் முடிச்சுட்டு போகிறேன், சரி உனக்கு என்ன நைட்டு டின்னருக்கு நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினி கூட கூப்பிட்டுருந்தாளேன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை நான் வந்துட்டு போர்க்கு சாப்பிட்றது எப்போது நிறுத்திட்டேன், அதனால நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினிக்கு ஓ அப்பாடா அப்படின்னு இருக்குது.
ஹீரோ வந்துட்டு இது உனக்கு இது வந்துட்டு எல்லாரும் உனக்கு க்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் வந்துட்டு ஹீரோனிக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக நீங்கள் தான் வந்துட்டு கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகிட்டீங்க, இப்போ நீங்கள் தான் வந்து ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் ஹீரோனிக்கு சோகமாக இருக்காங்க. ஹீரோ கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு, ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோனி சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்தேன், ஆனால் இப்போ எனக்கு வந்துட்டு நம்ம ஒரே சில்லியான விஷயத்துக்கு போயிட்டு இவ்வளோ தூரம் இறங்கிட்டோம், நம்ம மேலே இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோவும் சொல்கிறாங்க என்னையும் வந்து 4-5 பேர் புள்ளி பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து செக்ரட்டரியாக போய் சேரணும், அதுவும் வந்துட்டு நாட்டு நல்லா இருக்கணும்ல. ஸோ நாட்டு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி புள்ளி பண்ணுறவங்களெல்லாம் நிப்பாட்டணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ஹீரோனி என்னது நிஜமாலே அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து சிரிச்சிட்டு நான் சும்மா தான் சொன்னேன், என்னை யாராச்சும் புள்ளி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோனி அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கதைலாம் சொல்கிறேன்னா பாரு இப்போ கூட உனக்கு புரிய மாட்டேங்குது நான் எதுக்கு இந்த கதை சொன்னேன்ட்டு, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது முக்கியம் இல்லை, நீ எந்த ரீசனுக்காக வந்திருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, நீ இப்போ எப்படி நீ திங்க் பண்ணுற எப்படி நடந்துக்கிறது தான் முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோனிக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகுது. ஹீரோவும் வந்து அந்த போர்டை காமிச்சுப்பாரு இத்தனை பேர் உன் மேலே நம்பிக்கை வச்சுக்காங்க, நீ உன் மேலே நம்பிக்கை வை, நீ நிச்சயமாக ஜெயிச்சே தான் ஆகணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோனியா ஆமாம் நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியா அதே மாதிரி பேசும்போது உடனே ஹீரோ சொல்கிறாங்க போகிற ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க உனக்கு என்ன ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோனிக்கு உண்மை பிள்ளை என்ன எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ உடனே சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி தரணும்ல, ஸோ நான் உன்னை சாப்பிட கூப்பிட்டு போகிறேன், உனக்கு எது ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனி உடனே அடுக்கிக்கிட்டே போகிறாங்க எனக்கு வந்து போர்க் வேணும், எனக்கு வந்துட்டு பார்பிக்யூ வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது போர்க் சாப்பிட போகலாம், அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா போன வாட்டியே போகல, அதனால வந்து ஹீரோ கேட்குறாங்க. உடனே ஹீரோனியும் ஹாப்பி ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க.